அரியலூர் மாவட்டம் யாருக்கு? அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள். அரியலூர் தொகுதி, இன்னொன்னு ஜெயங்கொண்டம் தொகுதி. அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாமரை ராஜேந்திரன் அவர்தான் இந்த முறை வெற்றி பெறுவார். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா எதிராக இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால இவருக்கு ஆதரவு அதிகமாவே இருக்கு. எதிர்த்து நிக்கிற 3 கேண்டிடேட்ஸும் கொஞ்சம் வீக்கான கேண்டிடேட்ஸ். திமுகவோட எதிர்ப்பும் அதிகமா இருக்கு. அதே போல உடையார் வாக்குகள் அதிகம், வன்னியர் வாக்குகள் அதிகம். ரெண்டும் சேரும்போது தாமரை ராஜேந்திரன் எளிதாக வெற்றி பெற்று விடுவார். அதே போல ஜெயங்கொண்டம் தொகுதி, ஜெயங்கொண்டம் தொகுதியில திமுக வேட்பாளர் கண்ணன் அவருக்கு எதிர்ப்பு அதிகம். பட்டியல் சமுதாய மக்களிடையே எதிர்ப்பு அதிகமாவே இருக்கு. அவரை ஊருக்குள்ளேயே விடல. நிறைய ஊர்ல பட்டியல் சமுதாய மக்களே எங்க ஊருக்குள்ள பிரச்சாரத்துக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்காங்க. சோ கடுமையான எதிர்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாமக இருக்கு. பாமகவுல பாத்தீங்கன்னா குருவோட மகன் கனலரசன் இந்த முறை பாமகவுக்கு ஆதரவா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதனால இந்த முறை நிச்சயமாக பாமக வெற்றி பெறும். அதுல மாற்று கருத்தே இல்ல. கண்ணன் வீக்கான கேண்டிடேட்டா மாறிட்டாரு. எதிர்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய கேண்டிடேட்டா மாறிட்டாரு. அதனால பாமக வைத்தியலிங்கம் ஜெயங்கொண்டத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்.